குழந்தையே, உன்னுடைய இல்லத்தில் நடு வீட்டில் ஒரு விஷயம் தவறான திசையை நோக்கி இருக்கின்றது. இது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் என்று நீ சொல்லிக் கொண்டு இருக்கின்றாய். ஆனால் எதை வேண்டுமானாலும் வைப்பேன், எப்படி வேண்டுமானாலும் வைப்பேன் என்று மற்றவர்களிடத்தில் சொல்லிவிடலாம். ஆனால் இந்த அப்பன் என்னிடத்தில் சொல்லிவிட முடியாது. உன் அப்பன் நான். எப்பொழுதும் உன்னால் அப்படி எதிர்த்து சொல்லிவிட முடியாது அல்லவா? ஏனென்றால் அப்பன் எந்த ஒரு விஷயத்தையும் காரணமில்லாமல் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதில்லை. அப்பன் எந்த ஒரு செய்தியையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்ற அவசியம் கொண்டவது கிடையாது. ஆனால் என்னவாவது, எப்பொழுது சொல்கின்ற வார்த்தைகளுக்கு நிச்சயமாக நீ மதிப்பு கொடுக்கின்ற பிள்ளை என்பதனால்தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நான் தந்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடாதே. இந்த வாழ்க்கையில் எத்தனையோ இன்னல்களையும் துன்பங்களையும் சோதனைகளையும் சந்தித்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் காரணமாக இருப்பது உன்னுடைய இல்லத்தில் நடு வீட்டில் இருக்கின்ற இந்த பொருள் இந்த தவறான திசையை நோக்கி இருப்பதினால்தான் என்று நான் சொன்னால் அதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அத்தனை பிரச்சனைகளும் அத்தனை துன்பங்களும் இதுவும் ஒரு காரணமாக இருக்கின்றது. நீ அதனை மறந்து விடாதே என் பிள்ளையே. நீ நினைக்கலாம், அப்பன் என் வீட்டில் எனக்கு ஒரு பொருளை வைக்க உரிமை இல்லையா என்று தாராளமாக நீ வைத்து கொள்ளலாம். நான் சொல்கின்ற திசையை பார்த்து எல்லா பொருட்களையும் உன்னிடத்தில் கட்டுப்பாடோடு வைக்க வேண்டும் என்று சொல்ல வரவில்லை. இந்த ஒரு பொருளை மட்டும் தானே தவறான திசையை நோக்கி இருக்கின்றது என்று உன் அப்பன் சொல்கின்றேன். இந்த விஷயம் உன் செவிக்கு வந்து சேர்ந்த நேரம் நிச்சயமாக என் பிள்ளையின் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனை எல்லாம் நீங்கிவிடும். நீ என்ன தவறுகள் இந்த வாழ்க்கையில் செய்திருந்தாலும் அதுவெல்லாம் உன்னை விட்டு நீ உனக்கு சொந்தமான நிறைவாக நிரப்பி வர அத்தனை நன்மைகளும் உன்னை ஆட்டி படைத்து விட்டதே என்று நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. எல்லாம் உனக்கான நன்மைகள். ஒவ்வொன்றும் முன்னால் முடியாதது என்று எதுவும் இல்லை. உன்னை அத்தனை முயற்சியும் திறமைகளும் கொண்ட குழந்தை இருக்கும் பொழுது இந்த விஷயத்தை எல்லாம் உனக்கு எடுத்து சொல்வதற்கு யாரும் இல்லை என்று தெரிந்திருந்தால் என் பிள்ளை ஒரு பொழுதும் இந்த தவறினை நீ செய்திருக்க மாட்டாய். உனக்கு தெரியாத பட்சத்தில்தான் இந்த தவறு நடக்கிறது. அதனால்தான் அப்பன் சொல்லி உன்னை அதிலிருந்து மீட்டு கொண்டு வர இப்பொழுது நினைக்கின்றேன். என் குழந்தையே, வாழ்க்கையில் சந்தோஷமான நிலை ஒருவருக்கு வர வேண்டும் என்றால் அந்த நிலை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை விட அதிக அற்புதமான விஷயத்தை உனக்கு கொடுக்கும். என் குழந்தையே, இந்த நட்சத்திரங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு வழிநடத்தும். எல்லா நேரத்திலும் நீ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையில் எதுவுமே நடக்கவில்லையே என்று சொல்லி நீ வருத்தப்படுவதற்கு பதிலாக இனி நடக்கின்ற விஷயம் அத்தனையுமே உனக்கான நன்மைகளை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ நம்பினால் போதும். உன்னால் கனவிலும் நினைத்து பார்த்திடாத முடியாத அளவிற்கு பெரும் மகிழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது என் தங்கமே. இந்த நாள் உன் வாழ்க்கையில் நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற இந்த செய்தி, இந்த அப்பனின் பணியின் ஆவி எல்லாம் உன் வாழ்க்கையில் பிரவேசத்தை நிச்சயமாக காப்பாற்றும். என் குழந்தையே, தினம் தினம் நம் அதிகமான நேரத்தை செலவிடுகின்ற இடம் என்று ஒன்று இருக்கின்றது என்றால் அது உன்னுடைய வீடுதான். அப்படி அங்கு இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் சரியாக இருந்தால்தானே அங்கு நல்லது நடக்கும். தேவையற்றது விஷயங்கள் எல்லாம் விட்டு உன்னுடைய வீடுதான். அப்படியானால் அங்கு இருக்கின்ற விஷயத்தை எல்லாம் நீ சரியாக வைத்து கொள்ள வேண்டும். அங்கு நல்லது நடக்கும். தேவையற்ற சக்தி நடமாடும். தீய சக்திகள் எல்லாம் அங்கிருந்து விலகி ஓடும். ஆனால் அங்கு நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் தவறாக இருக்கும் பட்சத்தில் உன்னை தேடி வருகின்ற விஷயம் அத்தனையுமே உனக்கு எதிராக இருக்கும் பட்சத்தில் நீயும் அதற்கு ஏற்றது போல உள்ளே வரவிடுவதற்கு தகுந்தாற் போல
உன் இல்லத்தில் இது போன்ற தவறான விஷயங்கள் செய்து கொண்டிருந்தாயானால் எப்படி உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்? என் குழந்தையே, வீட்டின் துர்சம்பவங்கள் நடக்கும். இல்லத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்கின்றது, ஏகப்பட்ட சோதனை நடக்கின்றது. வாழ்க்கையில் ஒருவரை விட்டு ஒருவரை புரட்டி போட்டு எடுத்து கொண்டிருக்கிறது என்றால் நீ அதனை கவனிக்க வேண்டுமே என் பிள்ளையே. இது தெரியாமல் இத்தனை காலமும் நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாயே என்றுதான் உன் அப்பன் வருத்தப்பட்டு இனிமேலாவது நம் பிள்ளை இந்த விஷயங்களில் எல்லாம் நாம் தெரியப்படுத்தி இந்த பிரச்சனையிலிருந்து நம் குழந்தை நம்மை காப்பாற்றிவிட வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன். உனக்கு நல்லது நடந்தால் பார்த்து சந்தோஷப்படுவது உன் அப்பன் நான் மட்டுமே. என்னை விட யாரும் இந்த வாழ்க்கையில் உன்னை பெரிதாக தேடி வந்து விடுவது கிடையாது. என்னை விட வேறு யாரும் இந்த வாழ்க்கையில் உன்னை அவ்வளவு கவனமாக பார்த்து கொள்வது கிடையாது. நான் சொல்வது உன்னுடைய உறவுகளை தானே தவிர வேறு யாரையும் அல்ல. என் பிள்ளையே, உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் இப்படித்தான் உன்னை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கின்றது. நீ வணங்குகின்ற தெய்வங்கள் அன்றி வேறு யாரும் உனக்கு உண்மையாக இல்லை. உன் இல்லத்தில் இது போன்ற ஒரு விஷயம் நடக்கிறது என்று தெரிந்த பிறகும் பல உறவுகள் இதை பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள் என்று சொல்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும், இதனால்தான் உன் இல்லத்தில் இத்தனை பிரச்சனை நடக்கின்றது, இத்தனை சோதனைகள் நடக்கின்றது என்று. ஆனால் வேண்டும் என்றே உன்னிடத்தில் இதனை சொல்லாமல் சொல்லுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு எந்த அளவிற்கு மோசமான எண்ணங்கள் கொண்டவர்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவிற்கு உன் மீது வன்மத்தை இவர்கள் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது போன்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்துவதற்கு ஒரு விஷயங்கள் இருக்கிறது அல்லவா? ஒரு முறை சிந்தித்து பார் என் பிள்ளையே. எத்தனையோ நாள் உனக்கு வாழ்க்கை கொடுத்த துன்பங்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் நம் என்ன கதையை சேர்த்து கொள்ள முடியும்? இவர்களை நம்பி நீ எதையும் செய்து இங்கு எந்த வளமும் இல்லை என்பதுதான் உண்மை. இந்த நேரம், இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த நிலை உணர்ந்து இந்த அப்பன் உனக்கு தருகின்ற வெற்றிகளை என்னவென்று புரிந்து கொண்டு அப்பன் சொல்வது போல நீயும் அப்புறப்படுத்த வேண்டும். தூர வைப்பதும் எல்லா திசையையும் மட்டும் மாற்றி கொண்டு விடு. பல குழந்தைகள் சரியாக செய்திருக்கிறார்கள். சில குழந்தைகள் விஷயம் தெரியாமல் தவறாக வைத்திருக்கிறார்கள். எல்லாவரும் சரியாக செய்தவர்கள் யாரேனும் தவறாக அவர்கள் இல்லத்தில் இது போன்று வைத்திருந்தார்களானால் அவர்கள் அதனை சொல்லிவிட இல்லாமல், என் பிள்ளையை, நிச்சயமாக நீ தெய்வத்தை வணங்குவதில் எந்த பலனும் இல்லை. புண்ணியத்தை எப்படி சேர்க்க முடியும்? இது போன்றுதான் சேர்க்க முடியும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நேரம் நீ பேசிவிட்டாய், அப்படி என்ன பொருள் என் வீட்டில் இருக்கிறது என்று சொல்லவில்லையே என்று கேட்கின்றாய் அல்லவா? என் பிள்ளையே, இதோ உன் அப்பன் உனக்கு விளக்கமாக சொல்கின்றேன். உன் இல்லத்தில் இறந்து போன ஒருவருடைய புகைப்படம் இருக்கிறது. இந்த புகைப்படமானது வடக்கு முகமாக இருக்கின்றது. அதாவது அவர்களுடைய பார்வை வடக்கு திசையை நோக்கி உன் இல்லத்துக்குள் இருக்கின்றது. என் குழந்தையே, ஒருபோதும் இறந்தவர்களின் பார்வை வடக்கு புறமாக இருந்துவிடக்கூடாது. அவர்கள் வடக்கு முகத்தில் இருந்து அவர்கள் பார்வை தெற்கு திசையில் விழ வேண்டும். அதாவது அவர்களின் புகைப்படத்தை வடக்கு புறம் சுவற்றில் மாட்டி முகத்தை அவருடைய முகம் பார்க்கும்படி வைத்திருக்க வேண்டும். தெற்கு அவருடைய முகம் பார்க்க வேண்டும். வடக்கு புறம் மாட்டி தெற்கு புறத்தில் அவர்கள் காணும்படி செய்ய வேண்டும். வடக்கே வைத்து நீ தெற்கு முகமாக அவர்களின் பார்வை இருந்தால் மட்டுமே அந்த இல்லத்தில் நல்லது நடக்கும். அதே நேரத்தில் நீ
திற்கு மட்டும் அவர்களை மாற்றி வைத்துவிட்டு அவருடைய பார்வை வடக்கு புறமாக விழுபடி வைத்து விட்டாய் என்றால் அந்த இல்லத்தில் தீய சக்திகள் நடமாடிவிடும், தீய சக்திகள் உள்ளே வந்துவிடும் போன்ற பல தீய விஷயங்கள் அங்கு நடந்துவிடும். என் பிள்ளையை சரியாகத்தான் வைத்திருக்கிறாய் என்றால் அது மட்டுமே இருக்கட்டும். தவறாக வைத்திருக்கிறாய் என்றால் உடனே அதனை மாற்றிவிடு. அப்பன் என் இல்லத்தில் அந்த இடத்தில் மாட்டுவதற்கு தான் வசதி இருந்தது, ஆனால் அதில் மாற்றினேன் என்று சொல்லிவிடக்கூடாது. என் குழந்தையே, நீ மேலும் மேலும் மாட்ட இடமில்லை என்றாலும் கீழே வைத்து விடு. அவர்களின் முகம் சிலர் இல்லத்தில் எல்லாம் தன் பார்வை அவர்கள் நன்றாக விரித்து பார்க்கும்படி வைத்திருப்பார்கள். அதாவது சிலர் கண்கள் சுருக்கமாக தெரியும். புகைப்படத்தில் சிலரின் புகைப்படம் நன்கு தெளிவாக கண்கள் விரித்து பார்க்கும்படி இருக்கும். இது போன்று எல்லாம் வைத்திருக்கும் பொழுது அதிக கவனம் வேண்டும். என் பிள்ளையே, எவ்வளவுதான் அவர்கள் உனக்கு வேண்டியவாறு இருந்தாலும் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகு ஒரு ஆத்மா, அந்த ஆத்மாவானது அவர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள். நீ நினைத்ததெல்லாம் அவர்கள் இங்கே வர வைக்க முடியாது. இந்த உலகத்தை விட்டு சென்றவர்களின் நிம்மதியை ஒருபோதும் நீ குலைக்கக்கூடாது. எந்த நேரம் அவர்கள் இங்கு வர வேண்டும் என்று இருக்கின்றதே, அதாவது அம்மாவாசை நாட்கள் அவர்கள் இங்கு வருவார்கள் அல்லவா, அந்த நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்களிலெல்லாம் அவர்கள் இங்கே வரவழைக்கும்படி நீ செய்துவிடக்கூடாது. அதனால் உனக்கு கஷ்டங்கள் தான் வந்து கொண்டிருக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய பொருட்கள் பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து எந்த ஒரு பொருளையும் நீ பாதுகாத்து வைத்து கொண்டிருக்காதே. என் குழந்தையே, உன் இல்லத்தின் அவர்களின் பொருட்கள் இருக்கும் வரை அவர்கள் தேவையில்லாமல் அந்த பொருட்களை தேடி அங்கு வர வேண்டிய நிலை ஏற்படும். அது அந்த ஆத்மாவிற்கு நிம்மதியை கொடுக்காது. என்னவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இதையெல்லாம் வாழ்க்கையில் யதார்த்தம் உணர வேண்டும். அவர்கள் என்னுடைய உயிர், அவர்கள் எனக்கு எல்லாமான உயிர். அவர் இல்லாத பொழுது நான் அவரை நினைத்து கொண்டிருப்பேன். அவர்களின் பொருட்களை எல்லாம் பத்திரப்படுத்தி வைத்து கொண்டிருப்பேன் என்று சொல்வது உனக்கு வேண்டுமானால் அன்பாக தோன்றலாம். உண்மையிலேயே அவர்கள் மீது அன்பு வைத்திருந்தால் அது போன்ற செய்யக்கூடாது. ஏனென்றால் அவர்களுக்கு நிம்மதியை கொடுக்க வேண்டும் அல்லவா. இறந்த பிறகும் அவர்கள் நிம்மதியில்லாமல் சுற்றி அடையக்கூடாது அல்லவா. அதற்காகத்தான் இந்த அப்பன் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இதையெல்லாம் புரிந்து கொண்டு உன் வீட்டில் வைக்கின்ற இந்த விஷயத்தை எல்லாம் நீ சரியாக வைக்கும்படி அதனை உனக்கு நல்லதாக நடக்கும். இனி வருகின்ற சூழ்நிலை எத்தனையும் உன்னை நல்வழிப்படுத்தும். அப்பன் சொன்னது போல இந்த தவறான விஷயம் உன் இல்லத்தில் நடந்திருந்தால் அதை உடனே உன் குழந்தை நீ சரி செய்து விடு. எல்லாவற்றிலும் உனக்கு நல்லதை தேடி தேடி கொடுக்கின்றனர். இனியும் அதை செய்து கொண்டிருப்பேன் என்பதனை மறந்துவிடாதே. அப்பன் மனிதன் அன்பினால் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை மேலும் மேலும் நல்வழிப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டாலே போதும். அத்தனையும் உன்னுடைய நன்மைக்காகத்தான், அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உன்னை பெருமைப்படுத்துவதற்காகத்தான். நிச்சயமாக என்றென்றும் நீ மகிழ்ச்சியாக இரு என்பதனை நீ மறந்துவிடாதே. என் குழந்தையே, நான் சொன்ன விஷயம் நிச்சயமாக வாழ்க்கையில் மிக பெரிய அதிரடியான மாற்றத்தை கொடுக்கும். இதை செய்து பார். இத்தனை நாளும் உன்னை ஆட்டி படைத்த துன்பம் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு விலகுவதை உன்னால் உணர முடியும். என் தங்கமே, இந்த அப்பன் சொல்வதை நீ முழுமையாக புரிந்து கொண்டு இந்த அப்பனுடைய வழியில் நீ நடந்தாயானால் உனக்கான எல்லா விஷயங்களும் நன்மையை கொண்டு சேர்க்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே. இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.